சாஸ் எதுவுமே ஊற்றாமல் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பொடி பொடியாக நறுக்கின 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் குடமிளகா, 1 கப் முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். இதை ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிளகுத்தூள் காயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு மிளகுத்தூளும் தூளுப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாஸே ஊற்றாமல் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.